ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து டவி, குக்கர் எதுலனாலும் நீங்கள் பிரியாணி வச்சுக்கலாம். 80% தண்ணி வந்து உறிஞ்சதுக்கப்புறம் மீதி ஒரு 20% வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு போடணுனாலும் போடலாம், இல்லை டவியில் போடனாலும் போடலாம். குக்கரில் போடுறீங்கன்னா கேஸ்கட்லேயும் விசிலையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 3 தடவை இப்படி விட்டு விட்டு கிண்டி கிண்டி திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது சூப்பராக வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு வந்துடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தோசைக்கல்ல கொஞ்சம் சூடாக அந்தண்டிக்கு ஹீட்டாக வச்சுக்கோங்க. அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை கம்மியாக மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் இந்த மாதிரி அடி சாதத்தை மேலேயும் மேல் சாதத்தை அடியிலையும் கிண்டி விட்டீங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்து ஹோட்டல் மாதிரியே வந்துடும். பொல பொலன்னு இருக்கும். முதல்ல கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் 80% வந்து வெந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கேப்பில் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேவரில் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் தம் போடணும் பிரியாணிக்கு. பாய் பாய். சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.